வணக்கம். மயில் ஆஸ்ட்ரோ டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏஆர் ஜுவல்லரி வழங்கும் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணலாம். ஓம் கம் கணபதியே நமக. தமிழ் புத்தாண்டு பலன்களில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது வீடு, குருவோட ஆட்சி வீடு. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பணம் எவ்வளோ செலவழித்தாலும் கண்டிப்பாக அந்த பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் அடுத்து கொஞ்சம் காலத்தில் இவங்களுக்கு வந்து சட்டப்பையில் வந்துடும். இன்னும் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ராசியாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு விரயம் அப்புறம் கிரயம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த விரயம் கிரயம் வந்துட்டு எப்படி வரும்னா, நல்ல காரியங்களுக்காக அந்த பணம் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விதமாக வந்து போகும். அப்போ கெட்ட விதமாக செலவு பண்ணால் கண்டிப்பாக கெட்டது தான் திரும்பி வரும். இது பொதுவாக எல்லாருக்குமே சொல்லலாம். பட் மீனராசிகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது பொருந்தி வரும். சரிங்களா? இந்த மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா, ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று வருது. கண்டிப்பாக வந்துட்டு ராசி இருள் தன்மை அடைகிறது அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆகுனா, பெருசாக வந்து கெட்டது நடந்தோம்னா நினைக்க வேணாம். நீங்கள் இந்த அதிகமாக உழைக்கணும், அதுக்குண்டான ஊதிய உயர்வு மற்ற அங்கீகாரம் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்க போகுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த விதமான ட்ராபேக்ஸும் வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஜென்ரல் நம்ம இருப்பாளருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா, ஜென்ம சனி ஒரு பக்கம், 12ல் வந்துட்டு விரய ராகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு, இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் குரு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இங்கே சனி பகவானும் ராகு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு. பட் குருவும் கேதுவும் உட்காந்துருக்கிற இடம் வந்துட்டு ரொம்ப சூப்பர். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் உட்காந்துருப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், அது கடன் வாங்கி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்காக நிறைய அலைவீங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டதாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த குரு பலன் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதிசாரமாக வந்துட்டு குரு வந்து பயிற்சி ஆவார் ஒரு 5-6 மாதத்தில். அப்போ கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எஃபர்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டி வரும். நார்மலாக ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னா, மீனராசிக்காரங்க கூட இன்னும் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக கையை வைப்பார் சனி பகவான். பணமும் வந்துட்டு மானாவாரியாக கொஞ்சம் செலவாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குறைச்சிக்கோங்க. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா வியர்வை வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலே இந்த சனி பயிற்சியும் சரி, ராகுகேது பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்துட்டு வேலை செய்யும். மீதி இருக்கிற கோச்சார கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு அந்தந்த காலகட்டத்தில் அந்த போகிற பொசிஷனை பொறுத்து நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பீப்புளும் வந்து இருப்பாங்க. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, உத்தியோகத்தில் இருப்பாங்க, அரசியல் லைன்லாம் இருப்பாங்க. இதில் கேது வந்து மெயினாக 6ஆம் இடத்துல வராரு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு முறியடிச்சுடுவார். நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாற்று முறை மருத்துவத்தில் ஒரு தீர்வை கொண்டு வந்து கொடுப்பார். அது சார்ந்த நபர்களை வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. ஒரு மீட்டிங்லேயோ இல்லாட்டி ஒரு பிளேஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் ஏதோ கலந்துக்க போகும்போது அங்கே உங்களை வந்து ஒரு நட்பு உருவாகும். அந்த நட்பின் ரெஃபரன்ஸ் மூலிமா அந்த ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சி உங்களுக்கு உண்டான நோய்க்குண்டான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மெயினாக உங்கள் மனைவிகளுக்கும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி நல்ல விதமாக ஒரு பயனுள்ள வகையில் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஜென்ம சனி வரும்போது கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக பயப்படாதீங்க. இதில் வந்துட்டு முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுங்கிற மாதிரி வரும். 2ஆம் சுற்று வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் கொடுப்பாங்க. கல்யாணமாகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணமாக ஆரம்பிக்கும். வீடு கட்ட நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வீடும் கண்டிப்பாக நீங்கள் கட்ட ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு பழைய வண்டியை வந்துட்டு கொஞ்சம் என்னால் வந்துட்டு முடியலை, புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புது வண்டியும் நீங்கள் வாங்குவீங்க. கடன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், இல்லாட்டி நான் ஆரம்பிக்கிற கம்பெனியில் ஒரு சின்ன மெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பு, டீ ஷாப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணணும், நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் கன்சல்டிங் நினைக்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பட் எதாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ண முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை அருகிலோட ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை கன்சல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா 7.5 சனி காலகட்டத்தில் புதுசாக தொழில் பண்ணும்போது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவாய்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. பட் அதனால் எல்லாருமே சும்மா இருந்துட முடியாது. கண்டிப்பாக வந்து டைம் பார்த்துட்டு நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு பேரில், யார் பேரில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், மனைவி பேர்லையா, குழந்தைகள் பேர்லையா, அம்மா அப்பா பேர்லையா, இல்லை குலதெய்வத்தின் பேரில் ஆரம்பித்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உழைப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியது, அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு போதும் ஆதாயமும் நிச்சயமாக உண்டுங்க. சரி, இனி செக்மெண்டேஷன் வாரியாக நம்ம பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த மீனராசிக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மேலிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம், நல்லதொரு டெவலப்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. 7.5 சனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிமட்ட தொண்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதும், ப்ரெஸ்ஸில் பேசுகிறதும், இல்லை ப்ரெஸ்ஸில் போகிறதுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குறதும், ஆளை ஆர்கனைஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கெடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க கட்சியிலேருந்து மேலிடம் கொடுக்குற பணம் வந்து உங்களுக்கு பத்தாது. நீங்களே சமயத்தில் வந்து கொஞ்சம் கை காசு போடுற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து செலவு பண்ணி கொண்டு போகணும்.
சரிங்களா. மேலே அதே மாதிரி வந்துட்டு கட்சியில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபம், வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கெட்ட வார்த்தையில் ஜாஸ்தி பேசுகிறது இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்துக்கோங்க. உங்களை திட்டுறவங்களுக்கும் வந்துட்டு சரி ஏதோ நமக்கு டைம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருங்க. நீங்களும் போயிட்டு எதிர்வாதம் பேசி தேவையில்லாமல் சண்டைகளை பெருசாக்கிட வேணாம். ஏன்னா இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா நீசத்துலேருந்து அப்படியே சிம்ம வீட்டுக்கு போகிறது, கன்னிக்கு வர்றதுங்கிற மாதிரி 7ஆம் பார்வையெல்லாம் விழுகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சனி செவ்வாய் காலகட்டத்தில் வந்து வாகனத்தில் போகும்போது ரொம்ப லாங் ஜேர்னி, நைட் டைமு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் வந்துட்டு இங்கே ஒரு பக்கம் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் விடிய காத்தால ஒரு 5:30 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி விபத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு கட்சியாக நிச்சயமாக உண்டு. ஏன்னா பிரச்சாரத்துக்காக நிறைய ஊர்களுக்கு போவீங்க. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அல்சர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறது, இல்லாட்டி சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி வந்துட்டு ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத ராங் கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க. கட்சியில் வாக்குறுதி கொடுக்குறதே நிறைய பேருக்கு இங்கே நிறைவேற்ற முடியல. நீங்கள் ஜனங்களுக்கு போகிற பக்கத்தில் என்ன வேணாலும் செய்யணும், எது வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விடாதீங்க. அதெல்லாம் படத்துக்கு தான் சூட் ஆகும், நிஜ வாழ்க்கை கண்டிப்பாக சூட் ஆகாது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டிங்கன்னா 2025 உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் புத்தாண்டு காலத்தில் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய டாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் மேனேஜர்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் ஷோ மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரணகலமாக தான் போகும். பட் பரவாயில்ல, எல்லா வேலையும் வந்துட்டு பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்யுங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விட்டேத்தி மனப்பான்மையெல்லாம் வேணாம். அதே மாதிரி டீமில் வேலை செய்கிறவங்களையும் சரி உங்கள்கிட்டையும் சரி ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு கலந்து செய்யுங்க. நீங்களே ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து செஞ்சிங்கன்னா தேவையில்லாத அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய விதி நிச்சயமாக உண்டு. சனி செவ்வாய் செயற்கை காலகட்டத்தில் இருக்கிறனால மிஷினரியில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு மிஷின் ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் எல்லாம் ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் ஏதோ ஒன்று பண்ண போனீங்கன்னா விபத்து ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழலும் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உண்டு. இதில் எல்லாத்தையும் தாண்டி பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு நல்லா தான் இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுடைய அங்கீகாரம் வந்துட்டு அடுத்து அதை பார்த்துக்கிட்டு நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் தயவுசெய்து எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கோபதாபம் இல்லாமல் பாலிஷாக பேசிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்தியோக காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர்கள் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு சர்வீஸ் டைப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த குப்பை அள்ளுறவங்கலேருந்து தங்க நகை வியாபாரம் செய்கிற வரைக்கும் நிறைய பீப்புளை வந்து இருப்பாங்க. இதில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா ராகு 12ஆம் இடத்துல இருக்காருங்களா, திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்க கொடுப்பார். அதே மூலிமா சில பேருக்கு ஃபாரின் டூர் போகிறது, ஃபாரினில் வந்துட்டு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஊரில் இருந்து கொலாபரேஷன்ஸ் எல்லாம் சில எல்லாம் பண்ணுவீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு உதவுவீங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, இல்லை கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய இதுலேயும் சரி, எல்லாருக்குமே ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கணவன் மனைவியே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்பெனிக்குள்ளே வந்துட்டு ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்பப்போ வந்து கருத்து வேறுபாடு உங்களுடைய சொந்த உறவுகளாலே ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சொந்தக்காரங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நீங்கள் 2 பேர் வந்துட்டு ரொம்ப காமனாக கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக போகும். டிவோர்ஸ் கேஸுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி கேஸ் ஓடிட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 2026 காலகட்டத்தில் டிவோர்ஸ் வந்து சுமூகமாக முடிவடைஞ்சிரும். குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார் நல்லா ஓரளவுக்கு வெல்த்தாக ரிச்சாக இருக்கீங்களோ, இல்லை யாருக்கு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் 2 பேருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு குழந்தைகளை மட்டும் தயவுசெய்து பிரிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டமும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு பலனும் சரி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் ஆகும். மெயினாக உத்தியோகத்தில் இருக்கிற கணவன் மனைவிகள் இதை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்துட்டு உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் உத்தியோகம் ஒன்றா சொன்னாங்க. சரிங்களா. இப்போ மெயினாக வந்துட்டு இந்த தொழில் செய்யும்போது வந்துட்டு புதுசாக கடன் வாங்கி நான் செய்ய போகிறேன், இனிமேல் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ வந்துட்டு உங்கள் உழைப்பை வந்துட்டு நல்ல ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. எதுவுமே தெரியாத ஒரு புது துறையில் போயிட்டு நான் வந்துட்டு பொட்டிக் ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி கார்மெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணலாம் போனீங்கன்னா சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய விதி அமைப்பு உண்டு. அதனால் இளம் தொழில் முனைவோர்கள் அதுவும் பெண்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக போகும். ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். பட் குரு 4 இருக்கனால கொஞ்சம் சமாளித்து கரையேறி வந்துடுவீங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்துட்டு டியூஷன் மாஸ்டருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன முரண்பாடு வந்து போகும். அது காலேஜ் லெவலையும் சரி, ஸ்கூல் லெவலையும் சரி, டியூஷன் லெவலையும் சரி, அப்பப்போ இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி போகும். தேவையில்லாத கவன சிதறல்கள் வரும். படம் பார்க்குறது, ஃபோன்லேயே நெட்டு யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று விளாண்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த பப்ஜியில் வந்துட்டு கேம் வந்து ஓவர் கான்சன்ட்ரேஷன் போகிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உண்டு, உங்கள் படிப்பு உண்டு,
உங்கள் வேலையை இருந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்களும் கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கிட்டு அழகாக போனோமா, ஸ்கூலுக்கு போனோமா, படித்தோமா, ஹோம்ஒர்க் எழுதுனோமா, ட்ரையல் பார்த்தோமா, எக்ஸாம் முன்னாடி என்னென்னங்க ரிஹர்சல் பார்த்தோமாலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொதுவாக மீன ராசிகளுக்கு பொதுவான செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயல்வெளியில் இருக்கக்கூடிய சில காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன் காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதையெல்லாம் தீர்க்கக்கூடியதுக்கு உங்கள் குலதெய்வம், காவல் தெய்வம் தான் வந்துட்டு முன்னோக்கி நகர்த்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சங்கிலி கருப்பன், அப்புறம் வந்துட்டு மாரநாடு கருப்பசாமி, இந்த மாதிரி கருப்பசாமி கோயில்களும் சரி, இல்லாட்டி வந்துட்டு ஐயனார், இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சமூக பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ரத்த தானம் ஏன் பண்ணணும்னு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சனி பகவான் வந்துட்டு வேறு வந்து வெளியே ஏற்றுவார். அது நம்ம உழைப்பின் மூலிமா. பட் ரத்தத்தையே நம்ம தானம் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள் ராசிக்கு இந்த 2, 9 கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு உண்டான வலு அப்படிங்கிறது உடல் வலு ஜாஸ்தியாகும். அதனால் உழைப்பு நீங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. அதே மூலிமா சனி பகவானோட பிரச்சனைலேருந்து இப்போ நீங்கள் வெளியேறிடலாம். சரிங்களா? நன்றி. Co-sponsor AI Tech Photography, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர். ஸ்ரீ கிருஷ்ணா டூர் அண்ட் டிராவல்ஸ், கோயம்புத்தூர். நம்ம மயில் ஆஸ்ட்ரோ டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.